தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. எங்கள் அன்பை உருவான நற்கருணை ஆண்டவரே, உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உமக்கு நன்றி செலுத்த, உம்மை மாட்சிப்படுத்த இது நாங்கள் அனைவரும் மாதா தொலைக்காட்சி குடும்பம் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் அன்போடும் ஆசையோடும் ஆர்வத்தோடும் உமது பிரசன்னத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் என்னாலும் எங்களோடு இருக்கிறீர், எங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறீர். எங்களது வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களை விட்டு விலகாத கடவுளாய் இருக்கிறீர் என்பதை எங்களது வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் நீர் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிற மாபெரும் கிருபைக்காக உமக்கு நன்றி கூறி உமக்கு நாங்கள் எங்களது அன்பை, எங்களது ஸ்தோத்திரங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவே, இதோ இந்த நாளில், இந்த ஆண்டின் துவக்கத்தில் மீண்டுமாய் உம்மை தேடி வந்திருக்கிற நாங்கள் இன்றைய நாளிலே திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து திருப்பாடல் 72 நாங்கள் தியானிக்கிறோம். திருப்பாடல் 72 11வது வசனம் இப்படி சொல்கிறது: ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். என் ஆண்டவருக்கு இந்த உலகில் இருக்கின்ற எல்லா மக்கள் இனமும் ஊழியம் செய்வார்கள். ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது என்றால் என்ன? கையில் விவிலியத்தை தாங்கியவர்களாய் ஒவ்வொரு சந்துகளிலும், மக்கள் நடமாடும் இடங்களிலும் விவிலியத்தை கையில் ஏந்தியவர்களாய் மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள் என்று போதிப்பதா? திருமுழுக்கு பெற்று ஆலயங்களுக்கு சென்று நற்கருணையை பெற்றுக்கொள்வதா? அப்படி என்று கேட்டால் அதுவும் தான். ஆனால் அது மட்டுமல்ல. என் ஆண்டவருக்கு நான் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் இப்படி சொல்கிறது: சின்னம் சிறிய என் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள். நீங்கள் அவர்களுக்கு செய்கின்ற ஒவ்வொரு ஊழியமும் எனக்கு செய்யப்படுகின்ற ஊழியம். அவர்களுக்கு நீங்கள் காட்டுகின்ற இரக்கம் எனக்கு காட்டப்பட்ட இரக்கம். அவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்கின்ற உங்களது உடைமைகள் எனக்கு கொடுக்கப்பட்ட உடைமைகள். அவர்களுக்கு நீர் செலுத்துகின்ற அன்பு எனக்கு செய்யப்பட்ட அன்பாகும் என்று ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். ஊழியம் செய்வது என்றால் பணிவிடை புரிவது, பணிவிடை பெறுவது அல்ல.
உமது சீடர்களின் பாதங்களை கழுவி உங்களது ஆசிரியரும் உங்களது தலைவனும் உங்களது போதகருமாகிய நான் இதை உங்களுக்கு செய்கிறேன் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு பாடம் கற்பித்தீர். ஆண்டவரே, இன்றைக்கு ஊழியத்தை வெறும் போதகமாக, வெறும் மறைபரப்பாக மட்டுமே பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, அதையும் கடந்தது ஆண்டவருடைய திருவுளத்தின் அடிப்படையில் ஆண்டவரின் திருவுளத்தை அறிந்து புரிந்து அதிலிருந்து விளைந்து வெளிவருகின்ற பலன்கள்தான் கடவுளின் ஊழியம், இறையாட்சியின் ஊழியம் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததோடு இல்லாமல் நீரும் வாழ்ந்திருக்கிறீர். என் சகோதரனே, என் சகோதரியே, உன் கடவுளாகிய ஆண்டவரை உன் முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு வலிமையோடு நீ அன்பு செய்வாயாக என்று நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறதே. உன் கடவுளுக்கு நீர் ஊழியம் செய், படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவி என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறாரே. நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த ஊழியத்தை நாம் எப்படி செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த ஊழியத்தை எவ்வளவு மதிக்கிறோம்? இந்த ஊழியத்திற்காய் என்ன விதத்தில் என்னை நான் கொடுத்திருக்கிறேன், பகிர்ந்திருக்கிறேன், என் கண்களை விசாலப்படுத்தி இருக்கிறேன். இன்றைய நாளிலே இதோ நற்கருணை ஆண்டவர் முன் முழங்கால் இருந்தவர்களாய், அமர்ந்தவர்களாய், நின்றவர்களாய் சிந்தியுங்கள், தியானியுங்கள். ஆண்டவரை நாம் துதிக்கும் விதமாக இணைந்து நம் ஆராதனையின் நாயகனை நாம் துதித்து ஆராதித்து அவரை மாட்சிப்படுத்துவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனிரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனிரே. விடி வெள்ளியே எத்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடி வெள்ளியே எத்தன் பிரியம் நீரே,
ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா வாழ்வினை அருள திரும்பவும் வருவேன் என்றே, முடிவில்லா வாழ்வினை அருள திரும்பவும் வருவேன் என்றே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே, ஆயத்தமாய் நாம் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுவிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆமாண்டவரே, ஆயுள் முடியும் வரை உம்மை ஆராதித்து தொழுதிடுவோம் நாங்கள். ஆண்டவரே, ஏனெனில் நல்லவர், வல்லவர், அன்பானவர், இரக்கமுள்ளவர், பண்புகளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர், மனித நேயத்தை இதோ எங்களுக்கு உம்மை கொடுப்பதன் வழியாக எங்களுக்கு உணர்த்தியவர். ஆராதனைக்குரிய கடவுள் நீர் ஒருவர் மட்டுமே. உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரை, ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் என்று திருப்பாடல் ஆசிரியர் அழகாக சொல்லியிருக்கிறார். ஆனால் ஏனோ இன்று தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் எல்லாம் தாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக, தாங்கள் ஆளுகை செய்ய வேண்டும் என்பதற்காக எப்படியெல்லாம் பிரித்தாளும் சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். பாகுபாடுகளை விதைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு தனித்துவமான ஒரு சூழலை கற்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவரே, இப்படி போராட்டம் நிறைந்த இந்த உலகிலே, சவால் நிறைந்த ஒரு சூழலிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் மக்களாகிய ஒவ்வொருவரிடத்திலும் பார்ப்பது அப்படிப்பட்ட பாகுபாடுகள் ஆழமாக இல்லை. அது ஏதோ ஒரு சில காரணங்களால் தோற்றுவிக்கப்பட்டாலும், அதை மேலோட்டமாக வைத்திருந்தாலும், அது இன்று அதிகமாக மக்களுடைய உள்ளங்களிலே ஆழமாக விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, விழிப்புணர்வு தேவை எங்களுக்கு, எம்முடைய மக்களுக்கு. இது வளர்ச்சிக்கான சூழல் அல்ல, வழி அல்ல, மாறாக இது அழிவுக்கான வழி. ஆண்டவரே,
எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் என்று சொல்லும் பொழுது இதில் எந்த பாகுபாடுகளும் வேற்றுமைகளும் அல்ல. ஆண்டவரே, ஒரே நோக்கம்தான், கடவுள் நீர். அப்படியென்றால் ஒரே கடவுள் என்று சொல்லும் பொழுது ஒற்றுமையாக எல்லோரும் இணைந்து இருக்க வேண்டும். ஒற்றுமையாக இணைந்து வாழ்ந்திருந்தால் மகிழ்ச்சி, நிறைவு, அதுதான் இறையாட்சி. ஆண்டவரே, இதை இந்த நாளிலே திருப்பாடல் ஆசிரியருடைய வரிகளை நாங்கள் வாசிப்பதன் வழியாக எங்களுக்கு உணர்த்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மக்கள் இன்றும் கூட எளிமையாகத்தான் சிந்திக்கிறார்கள், மேலோட்டமாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பாழ்பட்டதாக, அதில் விஷம் கலந்ததாக இல்லை, மாறாக எல்லாம் நன்மையானதாகத்தான் இருக்கிறது, எளிமையாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரே, விஷம்தான் கலக்கப்படுகிறது எல்லாருடைய உள்ளங்களிலும். ஆண்டவரே, எம்முடைய மக்களை, எங்களை நீர் பாதுகாக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே வேண்டி ஜெபிக்கிறோம். எப்படிப்பட்ட சூழலில் நாங்கள் பிரிக்கப்படுவதற்காக முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் அதனை இனம் கண்டு அதனை விட்டு விலகி, ஆண்டவரே, எப்பொழுதும் சேர்ந்திருக்க வேண்டும், இணைந்திருக்க வேண்டும். அதுதான் நிறைவு இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது, உண்மை இருக்கிறது, கடவுள் இருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள தூண்டியறலும், நம்முடைய ஆவியால் நிரப்பியறலும். அதை கண்டுகொள்ளக்கூடிய ஆற்றலை, ஞானத்தை நம்முடைய தூய ஆவியின் வழியாக எங்களுக்கு கொடுத்தருள வேண்டும் என்று இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நன்மையான கடவுள், நன்மைகளை மட்டுமே விரும்புகின்ற கடவுள், நன்மையான செயல்களை மட்டுமே எங்களுடைய உள்ளங்களில் விதைக்கின்ற கடவுள், நன்மைகளை மட்டுமே செய்து காட்டி இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படியும் வாழ முடியும் என்று சொல்லி வாழ்ந்து காட்டிய கடவுள் நீர். ஆண்டவரை, உம்மை போற்றி புகழ்கிறோம். எங்களை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பதற்காக, எங்களை நீர் வாழச் செய்வதற்காக, நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக, எங்களுடைய கரங்களை பிடித்து வழி நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி, நன்றி, நன்றி. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி, நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி, நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி, எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி
சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலனை தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலனை தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீ. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீ. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா.
திருப்பாடல் 72. எல்லோரும் சொல்ல வேண்டிய பதில் மொழி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தர்ச்சீசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவில் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். எங்களை அன்பு செய்கின்ற, அதிகமாக நிபந்தனையற்ற அன்பை காட்டுகின்ற எங்கள் தெய்வமே இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம். நீர் எங்களுக்கு செய்து வருகின்ற எல்லா நன்மைகளுக்காகவும் ஆண்டவரை நன்றி கூறுகின்றோம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிலே பலரும் கலந்து கொண்டார்கள் என்பதை விவிலியத்திலே வாசிக்கிறோம். அதிலும் நட்சத்திரம் ஒன்றை கண்டு பல நாடுகளை சார்ந்த ஞானிகள் அது வழிகாட்ட இயேசுவை காண வந்தார்கள் என்பதை ஆண்டவரே விவிலியத்திலே வாசித்து அறிந்து கொள்கிறோம். இஸ்ராயேல் மக்களுக்கான கடவுள் என்று மட்டுமல்ல, இதோ இங்கு பிறந்திருக்கிறவர் எல்லா இனத்தவருக்குமான கடவுள் என்பதை பறைசாற்றுகின்ற விதமாக அந்த திருக்காட்சி நிகழ்வு ஆண்டவரை நடந்திருக்கிறது என்பதையும், இயேசுனுடைய பிறப்பு முதலே அத்தகைய சிந்தனையும் அத்தகைய ஜெபமும் ஆண்டவரே விளங்க செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் அறிகிறோம். பல இனத்தை சார்ந்த அந்த ஞானிகள் நட்சத்திரம் வழிகாட்ட உம்மை வந்து அடைந்தார்கள் ஆண்டவரே. ஆனால் அதே யூத இனத்தை சார்ந்த அந்த ஏரோது அரசன், இதோ உமது வார்த்தைகள் குவிந்து இருக்கக்கூடிய இந்த உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை அறிந்து கொள்ளாமல் அங்கு இருக்கக்கூடிய புனித நூல் என்று கருதப்பட்ட ஆண்டவரே அந்த நூலை அவன் ஆய்வு செய்கிறான். அதிலே பெத்லெகேமிலே மனுமகன் இறைமகன் பிறக்க இருக்கிறார், மெசியா பிறக்க இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டும் ஆண்டவரே உம்மை முழுமையாக அவர் அனுபவிக்க தவறி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. வானத்தை கண்டு உமது படைப்பை கண்டு புரிந்து கொண்டவர்களும் உண்டு. உமது இறை வார்த்தையை கண்டு உம்மை புரிந்து கொண்டவர்களும் உண்டு. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உம்மை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்கெல்லாம் உமது இறை வார்த்தை பொழியப்படவில்லையோ அவர்களும் ஆண்டவரே வாக்கு மனிதரானார். வாக்கு இந்த உலகமானது, வார்த்தை ஒளியானது, வார்த்தை படைப்பானது என்பதை அந்த விவிலியம் அறியாத அந்த அரசர்கள் கூட ஆண்டவரே இந்த இயற்கையை கண்டு உம்மை ஆய்ந்து அறிந்து
உம்மை அனுபவிக்க அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. விவிலியம் கடந்தும் ஆண்டவரின் எல்லா இடத்திலும் ஒரு வெளிப்பாட்டை தருகிறீர் என்பதை அந்த நிகழ்வு எங்களுக்கு எண்பிக்கின்றது. எனவே இது ஒரு இனத்தவருக்கான வெளிப்பாடு அல்ல, எல்லா இனத்தவருக்குமான, எல்லா படைப்புக்குமான ஒரு வெளிப்பாடாக உமது பிறப்பு அமைந்திருந்தது என்பதை அறிகிறோம் ஆண்டவரே. இதோ எல்லா இனத்தவருமாக உமக்கு ஊழியம் செய்கின்ற அற்புதமான தன்மையை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து நாங்கள் எல்லா இனத்தவருமாக ஒற்றுமையாக ஒரே சிந்தனையோடு உம்மை வழிபடவும், உம்மை ஆராதிக்கவும், உமது வழியில் நடக்கவும் எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆமென். இறையவனே என் வழித்துணை நீயே, இறைஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. இறையவனே என் வழித்துணை நீயே, இறைஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. திசை தெரியாத மரக்கலம் போல தெரிந்திடும் வாழ்வு உனதொழிக்கான. திசை தெரியாத மரக்கலம் போல தெரிந்திடும் வாழ்வு உனதொழிக்கான. கலங்கரை தீபம் எனக்கு நீயாவான், கலந்தரும் வானக உணவென வாரா. இறையவனே என் வழித்துணை நீயே, இறைஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. இக வழியாகி அக ஒழியாவாய், பகைமையை நீக்கி புது உறவாவாய். இக வழியாகி அக ஒழியாவாய், பகைமையை நீக்கி புது உறவாவாய். தகுதியில்லாத எளியனை தேடி எழுந்துள்ளம் வாழ இறைவனை வாரா. இறையவனே என் வழித்துணை நீயே, இறைஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. இறையவனே என் வழித்துணை நீயே, இறைஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் என்ற அந்த இறை வார்த்தை எங்களுடைய உள்ளத்திலே இன்று எங்களை தூண்டி எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, ஏன் நாங்கள் எல்லாரும் ஊழியம் செய்ய வேண்டும் உமக்கு என்று பார்த்தால், ஆண்டவரே, விவிலிய வரலாற்று புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது எவ்வளவு உண்மைகள் ஆண்டவரே,
எவ்வளவு உண்மைகள்! சக்கேயு வரி தண்டுபவர், கண்டுகொள்ளப்படாதவர், ஒதுக்கப்பட்டவர், பாவி என்று ஓரம் தள்ளப்பட்டவர். நான் இன்று உன் இல்லத்தில் தங்க வேண்டும் என்று சொல்லி அவரை தேடி சென்று உடனே மனமாற்றம், மிகப்பெரிய மனமாற்றம். 4 மடங்காக நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார். ஆண்டவரே, 12 ஆண்டுகள் பெரும்பாடுள்ள பெண்மணி கஷ்டப்பட்டார். உம்முடைய ஆடையை தொட்டாலே போதும் என்று தொட்டார், குணமானார். இருந்தாலும் நீர் விடவில்லை. என் ஆடையை தொட்டது யார் என்று சொல்லி அந்த மகளை அனைவருக்கும் எடுத்து காட்டி, தைரியமா போமா என்று சொல்லி நம்பிக்கை ஊட்டி அனுப்பினீர். ஆண்டவரே, இதோ முடக்கு வாதமுற்ற மனிதரை குணமாக்கும் பொழுது அங்கு இருந்தவர்கள் எல்லாரும், இவர் எப்படி இதை செய்யலாம், யாருக்கு இந்த அதிகாரத்தை இவருக்கு கொடுத்தது என்று கேட்ட பொழுது, மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி அந்த முடக்கு வாதமுற்றவரை எழுந்து நடந்து போ என்று சொல்லி, ஆண்டவரே, இதோ மரபுகள், பாரம்பரியங்கள் என்று ஒரு சில வரையறைக்குள் சிக்கிக்கொண்ட அந்த மனிதர்களுக்கு வெளிவருவதற்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்தீர். ஆண்டவரே, இதோ உன்னுடைய தாயும் சகோதரர்களும் வெளியே காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரர், இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடப்போரே என்னுடைய தாயும் தந்தையும் என்னுடைய சகோதரரும் ஆவார் என்று சொல்லி, ஆண்டவரே, இந்த இறையாட்சி என்னும் இலக்கை எங்களுடைய இரத்தத்திலே கலக்க செய்து எங்கள் எல்லாரையுமே உடைய உற்றாராக, உறவினராக, நண்பராக, தாயாக, தந்தையாக ஆக்கிக் கொண்டீரே, சொந்த பந்தங்களாக மாற்றிக்கொண்டீரே. இவ்வளவு உண்மைகள் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆண்டவரை. எத்தனை எத்தனை! எல்லாவற்றையும் படித்து உணரும் பொழுது தெரிந்து கொள்வது இதுதான், நாங்கள் உமக்கு மட்டும்தான் ஊழியம் செய்ய வேண்டும். எல்லாரையும் அரவணைக்கிறீர், எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறீர். பாகுபாடு என்பதே இல்லை உம்மிடம். ஒரே மனநிலையில் சமமாக அன்பு செய்கிறீர், பாவங்களை மன்னிக்கிறீர். கட்டாயமாக நாங்கள் உமக்குத்தான் ஊழியம் செய்ய வேண்டும், உமக்குத்தான் புகழ் பாடல் வேண்டும் ஆண்டவரே. இதோ இந்த வேளையிலே நாங்கள் புகழ்ந்து பாடுகிறோம், போற்றி பாடுகிறோம். இது பாடுவது எங்களுடைய வேண்டுதலாகவும் மாறுகிறது ஆண்டவரே. நாங்கள் உம்மை போல வாழ வேண்டும், உமக்காக வாழ வேண்டும். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்ளையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்ளையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல்
எந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். எந்த இயேசு தருகிறார். எந்த இயேசு தருகிறார். தாயும் தந்தையுமான எல்லாமுமான இறைவா, இது இந்த நேரத்திலே இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாதா தொலைக்காட்சியில் வரக்கூடிய இந்த ஆராதனையில் நாங்கள் பங்கு பெற்று நலமடைவோம் என்ற நம்பிக்கையிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளர்களுக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. யாரையெல்லாம் இயேசு தொட்டாரோ அனைவரும் நலமடைந்தார்கள். யாரையெல்லாம் இயேசு தொட அனுமதித்தாரோ அவர்களும் நலமடைந்தார்கள் என்பதை ஆண்டவரே நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதே நம்பிக்கையிலே ஆண்டவரே நீர் எங்களை தொட வேண்டும் என்பதற்காக உமது பாதத்திலே முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி ஜெபித்த அந்த பார்வையற்ற மனிதரை போல் ஆண்டவரை ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளிகளையும் நீர்தாமை தொட்டு நலப்படுத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது, ஆண்டவருமை எல்லா தீமையின்றும் பாதுகாப்பார், அவரும் உயிரை காத்திடுவார் என்று திருப்பாடல் ஆசிரியர் வழியாக நாங்கள் விவிலியத்திலே வாசிக்கிறோமே. அதே போல் ஆண்டவரே, தீமைகளிலிருந்து, நோய் நொடிகளிலிருந்து, வாதையின் சோதனைகளிலிருந்து, பிற இடர்பாடுகளிலிருந்து அரண் சூழ் நகராக, இரும்பு தூணாக, வெண்கலச் சுவராக இருந்து இஸ்ராயேல் மக்களை பாதுகாத்தது போல ஆண்டவரே இதோ உமது பாதத்திலே முழந்தாள் படியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய, ஒப்பாரி வைத்து அழுது ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உமது தொடுதல் என்னும் அனுபவத்தை தாரும் ஆண்டவரே. குணமளித்தல் என்ற அனுபவத்தை தாரும் ஆண்டவரே. இனிமேல் நாங்கள் ஆண்டவரை உமது வல்லமையினால் நோய் நீங்கி நலமடைவோம் என்று நம்பி ஜெபிக்கின்ற எம் மக்களுக்கு ஆண்டவரே நான் விரும்புகிறேன், நீ நலம் அடை என்று சொல்லி நீர் தொழு நோயாளிகளுக்கு, உடல் நோயாய் வருந்தப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நீர் நற்சுகத்தை தந்தது போல ஆண்டவரே இதோ உமது தொடுதலுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. வீட்டிற்கும் மருத்துவமனைக்கும் என்று ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் அலைந்து கொண்டு இந்த வலி வேதனையிலிருந்து நான் விடுபட மாட்டேனா, இந்த நோயிலிருந்து நான் விடுபட மாட்டேனா என்று ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சகோதரிகள், இந்த சகோதரர்கள், இதோ இந்த முதுமையில் வாடக்கூடிய சகோதர சகோதரிகள் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. வேடனின் கண்ணினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் அவர் உன்னை தப்ப வைப்பார், தம் சிறைகளில் அவர் உம்மை மூடி மறைத்து பாதுகாப்பார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. அதே போல் ஆண்டவரே நீர்தாம் எல்லா விதமான கொள்ளை நோய்களிலிருந்து, பிற இடர்பாடுகளிலிருந்து எம் சகோதரர்களை தொட்டு நலப்படுத்தியல்வீராக. நீரே நோய் நீங்கக்கூடிய அருமருந்து என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. அதே நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ எங்களிலிருந்து இந்த நோய் நீங்கி நாங்கள் தொடர்ந்து உமக்கு ஒரே இனமாக ஊழியம் செய்கின்ற ஆற்றலை எங்களுக்கு தாரும். ஆமென். ஆமென்.
என்பது வல்லமை, ஆக்கமளித்திடும் ஆற்றலே, அர்த்தமாகிடும் வாழ்விலே, அன்பு என்றுமே வாழுமே. அன்பு என்பது வல்லமை, ஆக்கமளித்திடும் ஆற்றலே, அர்த்தமாகிடும் வாழ்விலே, அன்பு என்றும் வாழுமே. அன்பு என்பது வல்லமை. நிலைக்கும் எதுவுமே அன்பு உருவம் கொடுத்தவே, நின்று நிலைக்கும் எதுவுமே அன்பு உருவம் கொடுத்தவே, தன்னை வழங்கும் இதயமே அன்பில் நனைந்தே பணிந்ததே, தன்னை வழங்கும் இதயமே அன்பில் நனைந்தே பணிந்ததே. ஆழ விடுங்கள் அன்பையே, 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 வாழும் தெய்வம் நம்மிலே, நம்மிலே, நம்மிலே. அன்பு என்பது வல்லமை, ஆக்கமளித்திடும் ஆற்றலே, அர்த்தமாகிடும் வாழ்விலே, அன்பு என்றும் வாழுமே. அன்பு என்பது வல்லமை. உயிர்கள் அனைத்தின் இயக்கமாய், இயங்கும் உலகின் ஏக்கமாய், உயிர்கள் அனைத்தின் இயக்கமாய், இயங்கும் உலகின் ஏக்கமாய், ஏங்கும் மனங்களின் இறைவனாய், அனைத்தின் நிறைவும் அன்புதான், ஏங்கும் மனங்களின் இறைவனாய், அனைத்தின் நிறைவும் அன்புதான். ஆழ விடுங்கள் அன்பையே, 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 வாழும் தெய்வம் நம்மிலே, நம்மிலே, நம்மிலே. அன்பு என்பது வல்லமை, ஆக்கமளித்திடும் ஆற்றலே, அர்த்தமாகிடும் வாழ்விலே, அன்பு என்றும் வாழுமே. அன்பு என்பது வல்லமை. ஆண்டவரே, அன்புதான் வல்லமை, அன்புதான் ஆற்றல், அன்புதான் நீர். அன்பை மட்டுமே நீர் அடிப்படையாக, ஆணிவேராக, அச்சாரமாக கொண்டு இந்த உலகத்தை மீட்டெடுத்தீர். அன்புக்காக மட்டுமே எல்லாவற்றையும் இழந்தீர். அன்பை விட மேலான வல்லமை இந்த உலகில் இல்லை என்பதை பவுல் அடிகளார் உன்னிடத்திலே விசுவாசம், கடல்களை பெயர்க்கின்ற அளவிற்கு விசுவாசம் இருக்கலாம்.
வல்லமையான செயல்கள் பல செய்யலாம், எல்லாமே உன்னிடத்தில் இருக்கலாம், ஆனால் அன்பு இல்லை என்றால் நீர் ஒன்றும் இல்லை என்பதை பவுலடிகளார் தன்னுடைய அனுபவத்தின் வழியாய் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நண்பனுக்காய் உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இந்த உலகில் இல்லை என்பதை நீர் சொன்னீர், செய்தீர் ஐயா. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்றால், இந்த மக்கள் இனங்கள் அனைத்தும் உமக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் அன்பு ஒன்று மட்டும்தான். அந்த அன்பினால் உம்மையும் முது சாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் நாங்கள் அன்பின் வழியாய் உமக்கு நாங்கள் அன்பு செலுத்துவதின் வழியாய் ஊழியம் செய்ய முடியும் என்பதை மீண்டும் எங்களுக்கு இந்த நாளிலே உணர்த்தினீரே, நன்றி கூறுகிறோம். என் சகோதரனே, என் சகோதரியே, இதோ இந்த நேரத்தில் நற்கருணை ஆண்டவரை துதிப்போம், ஆராதிப்போம், மாட்சிப்படுத்துவோம். அன்பினால் நம்மை முழுமையாய் நிறைத்து அன்பின் கடவுளுக்கு நமது மாட்சியை செலுத்தும் வண்ணமாக மாண்புயர் கீதம் பாடி அவரது ஆசிரை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்வோம். மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதரிதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.